லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் இங்கே ரிஷப லக்னமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவும் சுக்கிரனும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இந்த தேவகுருவும் அசுரகுருவும் பொதுவாக கிரக அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது 6-8 வருவார்கள். 6-8 வந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு அவருக்கு 6-8 வந்துடுவாங்க. 6 குடையவராக 1 6 குடையவராக சுக்கிரனும் 8 11 குடையவராக குருவும் வந்து விடுவார்கள். அப்படி வரும்பொழுது நம்ம என்ன நினச்சிப்போம், சுப கிரகங்கள்ங்க பார்த்துக்கிட்டா நல்லது, நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், பொதுவாக நினைப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள், எல்லா கிரகங்களும் லக்னத்திற்கு தகுந்த மாதிரி கெட்ட நல்ல கிரகங்களாக வரும் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் அதுக்காக நம்ம எந்த கிரகத்தையும் விடவும் முடியாது. 9 பேருமே வேணும், நம்மளுக்கு எல்லாமே நல்லா அமையணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ரிஷப லக்னமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சுப கிரகங்கள் 2 பேரும் 6ஆம் இடத்துக்கு ஒருவரும் 8ஆம் இடத்துக்கு ஒருவருமாக வந்து விடுகிறார்கள். வந்து விடும் பொழுது இவங்க 2 பேரும் இப்போ ரிஷப லக்னத்திற்கு 12 குருன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் வீடான மேஷத்தில் குரு, 6ஆம் வீட்டில் சுக்கிரன். இப்படி இருக்கிறாங்க ஒரு ஜாதக அமைப்பில். அப்படிங்கிறப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, சுக்கிர திசையும் நல்லா இருக்காது, குரு திசையும் நல்லா இருக்காது. இதுதான் இதில் பிரச்சனையே. என்னங்க, லக்னாதிபதி தானங்க, லக்னாதிபதியாக இருந்தாலும் அதிக கெடுபலன்களை தான் அவர் கொடுப்பார். அதே சமயம் 8-11 கூடிய குரு 12 இருக்கும் பொழுது அவர் நேராக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை, அதாவது 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். சுக்கிரன் வந்து 6இல் இருப்பது தப்பு. அப்படி அந்த 6இல் இருக்கும் சுக்கிரனை குரு பார்ப்பது ரொம்ப கெடுபலன்களை வழங்கும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது குரு 12 இருக்கிறாருங்க, திசை எப்படிங்க இருக்கும்? நல்ல பலன்களை வழங்காது. பல பிரச்சனைகள், தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இப்படி தான் கொடுப்பார் குரு திசை. சரி, சுக்கிர திசை எப்படி இருக்குங்க? சுக்கிர திசை நீயா நானா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் போட்டி போட்டு அந்த ஜாதகரை கெடுப்பார்கள், வேற ஒன்றும் கிடையாது. நீயா நானாங்கிற அளவுக்கு போட்டி போடுவாங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர திசையோ குரு திசையோ வந்தால் தான் அதை பார்க்கணும். வராமல் அதை நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுத்து பேச முடியாது. மற்ற கிரகங்கள் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு செயின் நம்மளுக்கு வந்துடும். ஒரு திசைக்குள்ளே நம்ம பிறந்து வளர்ந்துருவோம், இல்லைன்னா சுக்கிர திசைக்குள்ளே பிறந்து நம்ம வளர்ந்துருவோம், ஏதோ ஒன்று வந்துடும். அப்படி வரும்பொழுது இந்த சுக்கிர திசை வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல பலன்கள். 1-6 குடையவராகி 6ஆம் வீட்டையே நான் பார்க்கக்கூடாதுங்கிறேன் சுக்கிரன். அப்படி இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டிலேயே இருந்தால் அவர்கிட்ட நிறைய இருந்து கெடுப்பார், வேற ஒன்றும் கிடையாது, இருக்கிறத கெடுப்பார். இந்த குருவும் 12லேருந்து பார்த்துட்டாருங்க, மொத்தமாக கெடுப்பாருங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இல்லைங்க, சுக்கிர திசையே வரலைங்க, குரு திசை தாங்க வருது, இவர் மட்டும் நல்லவரா? அவரும் கெடுப்பார். ஏன்னா அவர் தான் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இன்னொன்று 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் அதிபதியை பார்க்கிறார். இதைத்தான் பார்க்கணும். இந்த குருவும் சுக்கிரனும் நேராக பார்த்துக்கிறாங்க, சுபகிரகங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்ல யோகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு கிடையாது. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் செவ்வாய் சனியை விட இவங்க எப்படி கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொந்தரவு தேவையில்லாமல் இந்த ஜாதகரே போய் வம்புகளை இழுப்பார், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி புத்தி அமைப்புகளை கொடுத்து விடும். அதே சமயம் சுக்கிரனும் 10 லக்னாதிபதியாக 6இல் இருக்கிறாருங்களா, தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். தேவையில்லாத கேஸு இதெல்லாம் கொண்டு வந்துடும். 12 வேற இருக்கிறாரா குரு, 8ஆம் அதிபதியாகி 12 இருந்து இந்த இடத்துல சுபக்கிரகம் 12 இருக்கிற இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது, அது அப்படியே மாறும். இதுதான் வித்தியாசம். ஜாதகத்தில் வந்து எப்போ எடுத்தாலும் நம்ம செவ்வாய் கெட்டவர் சனி கெட்டவர் இப்படி நம்ம பேச முடியாதுங்கிறக்கான அது சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு தான் கிரகங்களை நம்ம பார்க்கணுங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க 2 பேர் எந்த மாதிரி வர்றாங்கங்கிறக்காக தான் இந்த வீடியோவே நம்மளால வந்தேன். ரிஷப லக்னமாக வரும்பொழுது இந்த குருவும் சுக்கிரனும் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நல்லதாக பண்ணுவாங்க, கெட்டதை பண்ணுவாங்க. நான் சொன்ன இந்த 2 அமைப்பு கெடுபலன்களை தான் கொடுக்கும், நற்பலன்களை கொடுக்காது. சரிங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்ரீரங்கம், சுக்கிரனுக்கு முக்கியமான கோயிலான ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்ல அமைப்புங்க.
இல்லைன்னா குரு ஸ்தலமான குரு திசை நடக்குது, சுக்கிர திசை நடந்தால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணுங்க. இல்லைங்க குரு திசை நடக்குதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க திருச்செந்தூர், குரு ஸ்தலம் என்பது திருச்செந்தூர், அதுக்கடுத்தபடியாக குருவினுடைய கோவிலுன்னு எடுக்கும்போது ஆலங்குடி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க. இந்த குரு திசை நடக்கும்போது அந்த வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதும் சாய்பாபா வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிர திசை நடக்குதுங்க, இல்லைங்க எனக்கு சுக்கிர திசை நடக்குதுங்க, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விளக்கு போடுறது நல்ல அமைப்புங்க. அதே சமயம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. அதே சமயம் இந்த குருவும் சுக்கிர திசையும் வரலைன்னா அந்தளவுக்கு இருக்காது, அதையும் முக்கியமாக சொல்லிடுறேன். குரு திசையோ சுக்கிர திசையோ வரலைன்னா அந்தளவுக்கு இருக்காது. குரு திசை வருது சுக்கிர திசை வருதுன்னா தான் இதை நம்ம பார்க்கணும். அதே சமயம் குரு திசையும் சுக்கிர திசையும் அடுத்தடுத்து வராது, ஏன்னா கேப் விட்டு தான் வரும். அப்போது யாருக்கு ஒரு ஜாதகத்தில் அவங்க பிறந்த திசைக்கு தகுந்த மாதிரி ஒன்று குரு திசை மட்டும் வரும், இல்லைன்னா சுக்கிர திசை மட்டும் வரும். இல்லையா ரெண்டும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி அது பலன்களை கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்து கொள்வதை செவ்வாய் 3லேருந்து கடகத்திலேருந்து செவ்வாய் 3ல் இருக்கிறாருங்க, ரிஷபத்துக்கு லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்து விட்டால் அது இன்னமும் பல பிரச்சனைகளை கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். அதே சமயம் இந்த சுபக்கிரகங்கள் தான் நல்லது பண்ணணும்னு நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.